ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனியோட கிரகங்கள் சேர்ந்தது, என்னென்ன கிரகங்கள் சேர்ந்துருந்தால் என்னென்ன பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். சனியோட இன்றைக்கி சுக்கிரன் இணைந்தா ஏதாவது ஒரு வீட்டில், அதாவது 1வது வீடு, 2வது வீடு, லக்னம் 2வது வீடு, அதை மாதிரி சனியோட சுக்கிரன் இணைந்திருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும். நாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமர்நாத் ஆஸ்ட்ரோ எப்போவுமே பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் இருக்கிற ப்ரெடிக்ஷனை தான் சொல்லும், கரெக்டான ப்ரெடிக்ஷனை சொல்லும். உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தேவைன்னா நம்ம பழைய வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர வீடியோவும் உங்களுக்கு வரும். அதில் ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கிறது தான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஜோதிட அறிவு நிறையாவே இருக்கும். ஏன்னா 1வது வீடு, 2வது வீடு, 3வது வீடு, இதை தவிர கிரகங்களோட காரகத்துவம், ஆதிபத்தியம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களும் நம்ம வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம். அதை தவிர ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் சில விஷயங்களை அனலைசிஸ் பண்ணலைன்னா தப்பாகவே வந்துடும். சரிங்களா? அதுக்கு லக்னம், லக்னாதிபதி, எந்த தசா புத்தி, எந்த தசாவோட எந்த புத்தி எப்படி இருக்கும், அதை அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய ஜோதிட ப்ரெடிக்ஷன் பிளானிங், அதை தவிர நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி சனியும் சுக்கிரனும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் போகிறோம். நெகட்டிவ் ஆஸ்பெக்டை சொல்கிறதுக்கு நிறைய ஜோதிடர் இருக்காங்க. பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை சொல்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஜோதிடம் பார்க்க தேவையில்ல. அது சாதாரணமாகவே எல்லாருக்கும் நடக்கும். எல்லா வாழ்க்கையிலையும் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அது கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஜோதிடம் தேவையில்லை. நல்லது என்ன மாதிரி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்ற ஆங்கிளில் தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்றது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நல்லது கெட்டது ரெண்டும் நடக்கும். ஆனால் கெட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம போனால் நம்ம எப்படி லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதனால் நல்ல விதமான அனலைசிஸு, நல்ல விதமாக என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ சனியோட சுக்கிரன் இணைந்தால் 12 வீடுகள்லையும், 12 வீடுகள்னால் லக்னம்ன்றது முதல் வீடுன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து நம்ம 12 இடத்துலையும் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்ட்டு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம். சில நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்ததுன்னா டச் பண்ணிட்டு விட்டுடலாம். சரிங்களா? அதுக்கு ஜோதிடர் எடுத்தால் பொய்யா தப்பாக சொல்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பானதாக இருக்காது. சரிங்களா? இப்போ சனியோட சுக்கிரன் இணைந்தா மேச லக்னம்னு வச்சுக்கோங்க. சனி அங்கே நீச்சமாயிருவார், சுக்கிரன் இணைந்திருக்கு. இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி தசைன்னு வச்சுக்கோங்க.